கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம் ஃபேஃப் டு பிளஸி யாருக்கு? சிஎஸ்கேக்கா? ஆர்சிபிக்கா? ஆர்சிபிக்கு ஃபேஃபுக்கோட நீட் இருக்கா? இல்ல நீட் இல்லையா? ஆர்சிபியோட ஸ்ட்ராட்டஜி என்ன? குறிப்பா அக்ஷர்ல நம்ம ஏனோ தானோன்னு வாங்க முடியாது. அவர் வரக்கூடிய பொசிஷன் என்ன? அந்த அளவுக்கு அமௌண்ட்ட ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்களா ஆர்சிபியும், சிஎஸ்கேவும்? ஸோ எந்த மாரி சிச்சுவேஷன்ல ஃபேஃப் டு பிளஸி வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்கு? இல்ல இவங்க 2 பேரும் இல்லாம வேற ஏதாவது டீம் கொத்திட்டு போற சான்ஸ் இருக்கா? அப்படிங்கிற மாரி கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே டக்குன்னு உங்கள வந்து சேரும். சரி வாங்க இப்படிக்குள்ள போலாம். ஸோ அந்த வகையில ஃபேஃப் டு பிளஸி ஆர்சிபி நீட் இருக்கா? ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அடுத்த கேப்டன் யாரு அப்படிங்கிற மாரி அவங்க பார்த்துட்டு இருக்காங்கிறது என்னுடைய பிரெடிக்ஷன். இந்த ஒரு டீம அடுத்த 10 வருஷத்துக்கு பில்ட் பண்ணணும்ங்கிற மாரி யோசிச்சு வச்சிருக்காங்க. விராட் கோலி ஒருத்தர் தான் சீனியர் பிளேயர். அவர் வந்துட்டு கைட் பண்றதுக்காக. ஸோ அது போக ரஜத் பட்டிதார வந்துட்டு மிடில் ஆர்டர்ல வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது போக எல்லாமே யங்ஸ்டரா எடுக்கணுங்கிற மாரி நினைக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஃபேஃப் டு பிளஸி எந்த இடத்துல வராரு அப்படிங்கிறத விட முன்னாடி அமௌண்ட் எங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ மார்க்கி செட்டை பொறுத்த வரைக்கும் 2 செட் இருக்குங்க. 12 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி. சப்போஸ் நீங்க அதை செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ அந்த 12 பிளேயர்ல கேஎல் ராகுல் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கி செட் 2ல இருக்காரு. 10ஆம் நம்பர் பிளேயரா வந்துட்டு இருக்காரு. ஸோ செட் 2ல வரும்போது கேஎல் ராகுலுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டாங்க அப்படின்னா 10 கோடி 15 கோடிக்கு ட்ரை பண்ணிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவங்க ஒரு யங் கேப்டனுக்கு போக போறாங்க. ஸோ யங் மீன்ஸ் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு சர்வை பண்ணும் இல்லையா? கேஎல் ராகுல் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு சூப்பரான ஒரு கேப்டனா இருப்பாருங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ அவருடைய ஃபார்ம் இது எல்லாமே மேபி ஆர்சிபி வந்ததுக்கப்புறம் சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா விராட் கோலி தான் அவருடைய லைஃபையே மாத்தினவர். அவருடைய கைடன்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஓரளவுக்கு மேலே வரக்கான சான்ஸ் இருக்குங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். வேற எதுவும் கிடையாது. பட் இருந்தாலும் ஆர்சிபி ட்ரை பண்றாங்க அப்படின்னா கேஎல் ராகுல ஸ்வர் கேப்டனா ட்ரை பண்ணுவாங்க. அப்ப ரிஷப் பண்ட் ட்ரை பண்ண மாட்டாங்களான்னு கேட்டா ரிஷப் பண்ட் மார்க்கி செட் 1ல வராங்க. அதனால பஞ்சாப் கிட்ட 110 கோடி இருக்கு. தாராளமா நான் ஸ்வர் ஷாட்டா சொல்றேன். ஸோ கண்டிப்பா பஞ்சாப் போறக்கான சான்ஸ் தான் இருக்கு. ரிக்கி பாண்டிங் கோச்சா இருக்காரு. ஸோ ஆல்ரெடி 2 பேருக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது 30 கோடி ஸ்பெண்ட் பண்ணியாவது தூக்கிடுவாங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ரிஷப் பண்ட் கோஸ் டு பஞ்சாப் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். மேபி அக்ஷன் முடிஞ்சு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா எங்க போயிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸோ அதனால அந்த செட்டில் அவங்க யாரையுமே ட்ரை பண்ண மாட்டாங்க. மேபி ஒரு ககிசோ ரபாடா இல்லை வந்துட்டு மிச்சல் ஸ்டாக்கை ட்ரை பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்து வச்சுக்கலாம்னு யோசிப்பாங்க. ஆனா செட் 2ல தான் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமா யுசி சகல் இருக்காரு. ஒரு ஸ்பின்னர் வேணா அவரை ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா கேஎல் ராகுல தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதனால ஒரு கேப்டன்சி மெட்டீரியலா சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏஜ் ஃபேக்டர் காட்டணுமா வெளியில விடுறதுக்கான சான்ஸ் தான் இருக்குங்கிறது நான் நினைக்கிறேன். அது போக ஃபேஃப் டு பிளஸி எங்க வராரு அப்படின்னா இப்ப மார்க்கி செட் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேட்டர்ஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பர் வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலர். இதுக்கப்புறம் அண்டர் 19 பவுலர்ஸ் வருவாங்க. அண்டர் 19 உடைய ஆல்ரவுண்டர்ஸ், அண்டர் 19 உடைய விக்கெட் கீப்பர், அண்டர் 19 உடைய இந்த ஸ்பின்னர்ஸ் வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமா ஃபைனலா தான் பேட்ஸ்மேன் செட் 2ல வருவாங்க. இந்த செட் 2 வரும்போது எத்தனை பிளேயர்ஸ் முடிஞ்சிருப்பாங்க தெரியுமா? ஃபேஃப் டு பிளஸி 85வது பிளேயரா இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இவ்ளோ பிளேயர்ஸ் வந்துட்டு ஏலம் கேட்கப்படுவாங்க. ஸோ இதுவரைக்கும் அமௌண்ட்ட ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு கேட்டா கண்டிப்பா அமௌண்ட் எல்லாம் இருந்தாலுமே அவங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டருக்கு தான் போறாங்கன்னு முடிவாயிடுச்சுன்னா ஸோ கண்டிப்பா ஃபேஃப் டு பிளஸியை கலட்டி விட்டுருவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்துட்டு இன்னும் 3 வருஷம் தானே அவருக்கு ஓரளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கேன்னு பாவம் பார்த்து மேபி எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா சிஎஸ்கே கண்டிப்பா ஸ்வாரா போவாங்க. ஏன்னா உங்களுக்கு டெவான் கான்வே கிடைக்கல. நிறைய பேர் வந்துட்டு கேட்டுட்டாங்க. பஞ்சாப் கிட்ட அமௌண்ட் இருக்கு எப்படியோ வாங்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஸோ கண்டிப்பா ஷுவர் ஷாட்டா ஃபேஃப் டு பிளஸிக்கு சிஎஸ்கே போய் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் கூட வரலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். மேபி ஒரு 10 கோடி இல்ல ஒரு 8 கோடிக்குள்ள ஆர்சிபி எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஆல் டைம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வெளியில விட்டுருவாங்க. ஸோ யங்ஸ்டர் ஃபுல்லாமே போய்க்கலாம்னு நினைப்பாங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். பொறுத்திருந்து பார்ப்போம் ஃபேஃப் டு பிளஸி எந்த சைடு போக போறாருன்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். டு பிளஸிக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ டீமை எந்த ஃபார்மெட்ல வந்துட்டு கொண்டு வர போறாங்கிறத பொறுத்து ஏஜ் ஃபேக்டர் பொறுத்து தான் ஃபேஃப் டு பிளஸி இன்னா இல்ல அவுட்டாங்கிற விஷயம் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபேஃப் மறுபடியும் ஆர்சிபிக்கு வருவாரா இல்ல சிஎஸ்கேல ஹோம் கமிங் நடக்குமாங்கிறத கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்டேட் சேனலோட இருந்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.